ஹலோ மக்களே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்போடு இருக்குது சிஎம்எஸ். இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாட்டு பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது மாட்டு பண்ணையில் மாடுகள்லாம் கெட்டி போட்டு வளர்க்குறாங்க. நம்ம ஊரெல்லாம் ரொம்ப ஃப்ரீடமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே என்னென்னா ரொம்ப கெட்டி போட்டு வளர்த்துட்டு அது ஃபுல்லாக அது மாட்டு பண்ணையா. அதை வந்து இப்போது நம்மளோட இந்தியாவிலலாம் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, பால் ப்ராடக்ட்லாம், தயிர், யோகர்ட்டு, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் அமல்வெளி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டு வந்து அங்கேருந்து தான் தயாரிக்கிறாங்க போல். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக மாடுகளை வச்சு சும்மா நம்மளுக்கு வந்து ஷோ காமிச்சிருக்காங்க. ஸோ நாங்களும் என்ன பண்ணோம், அதை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக மாடு பண்ணையை போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த பிளேஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நிறைய மரங்கள், பூக்கள் எல்லாமே ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. பட் மாடுகளை தான் ரொம்ப ரொம்ப அடைச்சி ஒரு இடத்துல போட்டு நிற்க வச்சு அந்த பால்லாம் வந்து எப்படி எடுக்கிறாங்க, அந்த பாலை வந்து என்ன ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு வந்து தராங்க. ஆக்சுவலி உண்மையே சொல்லணும்னா ஸ்ரீலங்காவில் எல்லா பால் ப்ராடக்ட்டுமே செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ஸ்ரீலங்கா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பால் பவுடராக இருக்கட்டும், ஸோ யோகர்ட், தயிர், அப்புறமா வந்து மில்க் ஷேக்கு, ஸோ மில்க்கு, பால் குடிக்கிறோம் இல்லையா, அந்த பால் எல்லாம், அந்த வெண்ணெய், சீஸு எல்லாமே, எல்லா ப்ராடக்ட்டுமே செம்மையாக சூப்பராக இருக்குங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலெல்லாம் வந்து தண்ணியில் நினச்சி தான் நீங்கள் உள்ளே போகணும். ஸோ பால் டேரெக்டாக மால்லாம் நம்ம காமிக்க மாட்டுறாங்க. ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏற்றி ஒரு கண்ணாடி வழியாக தான் நம்ம காமிக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், மாடெல்லாம் போய் இந்த இடத்துல நின்றுருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுவே முதல்ல போய் நிற்கிற மாதிரிலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மில்க் மிஷின்ல ப்ராடக்ட்டை வந்து சூடாக்கி நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதுலேருந்து அந்த மாடுலேருந்து பால் எடுத்து இதில் வந்துடும். அவ்வளோ பெரிய அந்த பாக்ஸில் போட்டுருவாங்க. அமல்வெளியே பால் வந்து செம்மையாக ஓடுது. ஸோ தண்ணியெலாம் அடிச்சுட்டு மாடுகள்லாம் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வச்சுட்டு கீழே மாதிரி வச்சு கீழே வந்து டியூப் வச்சு அந்த பால்லாம் வந்து அதுலேருந்து கறக்குறாங்க. நிறைய எங்களை மாதிரி டூரிஸ்ட் பீப்புள்ஸ் வந்து இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டோம், நாங்களும் ரசித்து. ஸோ மாடுங்க அதுவே போய் நின்றுக்கு பாருங்களேன், லைனாக அது வந்து பழக்கி வச்சுருக்காங்க போல். டெய்லியும் இந்த மாதிரி நிற்கிறதுக்கு பின்னாடிலேருந்து ஒருத்தர் வந்து தட்டிக்கிட்டே இருப்பார். அந்த கம்பியெல்லாம் தட்டி தட்டி அதுவே போய் எல்லாமே அரேஞ்ச்பிளாக நின்றுக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருந்தோம், என்னடா இது தானாகவே போய் தானாகவே வழியிட மாதிரி தானாக போய் நின்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தானாகவே அது நின்றுக்குது. ஸோ சாப்பாடு எல்லாமே போடுறாங்க போல். ஸோ அது சந்தோஷமாக இருக்கும் என்னமோ தெரில. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துட்டு நிறைய பால் ப்ராடக்ட் எல்லாம் அங்கேயே சாப்பிட்டு, ஸோ அந்த சைடில் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே இருந்துச்சு. ஸோ நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட்டாக. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பால் ப்ராடக்ட்டுக்காக பால்லேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, மாடை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஒரு மிஷின்லாம் வச்சுருக்காங்க இதில். ஸோ நான் உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். அதோட குட்டிக்காக வச்சிருந்த பாலை நல்லா கயிறுல கட்டி போட்டு நல்லா கறந்து காஃபிட்டேரியம் பரிஸ்தாரியா கேள்வியடா கேட்குற. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே ஒரு டிவி வச்சுருந்தாங்க. அந்த டிவியில் வந்து அந்த பால் ப்ராடக்ட்டும் இந்த அமல்வெளியை பற்றியும், அந்த அமல்வெளியும் அந்த பால் ப்ராடக்டோட கம்பெனி, ஸோ அதை பற்றி நீட்டாக வந்து டிவியில் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. வந்து அந்த டிவியில் காமிச்ச டிஸ்பிளேஷன் இதுதான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ், ஃபுல் ப்ராடக்ட்ஸுன்னு எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்க விற்கிறாங்க. மாடு நம்ம ரியலாக பார்த்தோம் இல்லையா, அதை வந்து டிவிலையும் பால் எப்படி மாட்டிருக்காங்கன்றதை தெரிய வைக்கணும்ல. இந்த சைட்லேயே ஆடு, மாடு, அண்டு
புறா மாடு ஒரு போஸ் முயல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் முயலில் வீடியோ எடுக்கல. ஸோ என்னடா என்னங்க மாடை காமிக்கு போட்டு வந்துட்டு இது காமிச்சிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறானுங்களேன்னு கிளம்பி போயிட்டேன். இது ஏதோ மிஷினுங்க, அது கழுவுற மிஷின். கழுவி விடுது போல. மாடு ரொம்ப சொரியுது போல, அதனால நான்